ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அறிந்திருக்கிறார், என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், எனக்கு என்ன தேவைன்னு என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்கிற அறிவோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி மாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் அமெரிக்காவில் பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவார். குறிப்பிட்ட வருடத்தில் பல லட்சம் மைல் அவர் பிரயாணம் பண்ணியிருந்தார். அதனால் அந்த ஏர்லைன்ஸ் அவரை அணுகி அவருக்கு பிளாட்டினம் கார்டு கொடுத்தாங்க. நிறைய சலுகைகள் இருக்குது. அடிக்கடி விமான பயணம் பண்ணுறதுனால ஏர்போர்ட்டில் உள்ள சில காரியங்கள் தெரியும். நிறைய ஃப்ரீக்வன்சி பிளேயர், அதனால் அவருக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. சில கிலோ அதிகமாக இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. லைனில் இவங்களுக்கு தனி லைன், பிளாட்டினம் கார்டு கொடுத்தா தனி லைனில் வரலாம். இன்னும் இவங்க பயணம் பண்ணும்போது எக்கனாமிக் டிக்கெட் எடுத்திருந்தா கூட ஃப்ளை பண்ண ஆரம்பித்த போது ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா இவங்க சொன்னால் நேராக கொண்டு ஃபஸ்ட் கிளாஸில் உட்கார வச்சுருவாங்க. இப்படி பயங்கரமான சலுகைகள். அதில் எக்ஸிக்யூட்டிவ் பிளாட்டினம் கார்டு இருக்குது, அதை விட அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கே போனாலும் முன்னுரிமை. பாருங்கள், தன்னுடைய விமானத்தில் பயணம் பண்ணுகிற ஒருவர் அதிகமான கிலோமீட்டர் பயணிக்கிறார்னு அறிந்து அவங்களுக்கு கனம் பண்ண ஆரம்பித்தால் நம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாகூம்ல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறவங்களை அவர் அறிஞ்சிருக்கார். எல்லாம் அவருக்கு தெரியும். நாத்தானை பார்த்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் அறிந்திருந்தார். தானியேலை பார்த்து சொன்னார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சிநேகிதனாகிய ஆபிரகாமே. ஹல்லேலூயா. நோவாவை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உத்தமன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர் என்று யோபை பார்த்து சொன்னார். பேசிதே போலாம். தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திரு தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆண்டவர் நல்லவர், நம்மை அறிந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழுங்கள். சில நேரம் கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் அறிந்து கொள்ளாமல் போகலாம். சிலர் புருஷனை மனைவி, மனைவி புருஷன் அறிந்து கொள்ளாமல் போகலாம். சிலர் பிள்ளைகளை பெற்றோர் சரியாக அறிந்து கொள்ளாமல் போகலாம். அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். தம்மை நம்புகிற யாவரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் உங்களை குறித்த தெளிவான அறிவுக்கு அவருக்கு இருக்கிறது. சரியான இடத்தில் உங்கள் தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்வார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அறிந்து அதன்படி நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.